ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 kgக்கான குவான்டிட்டி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஸ்டாரு எல்லாமே ஆட் பண்ணிக்கணும், கரம் மசாலா ஐட்டம்ஸ். ஸோ அது லைட்டாக ஸ்மெல் போன உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆனியன் ஒரு 4 வெங்காயம் போட்டால் போதும். ஸோ அது நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 4 ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோன்றதால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகணும் மிளகாத்தூளோடது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தான் இது எல்லாமே பண்ணணும். புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு வதக்கணும். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக அது நல்லா சுருண்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 3 இல்லைன்னா 4 தக்காளி போதும். தக்காளி அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி சாதம் டேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ எவ்வளோ தேவைக்கேற்ப 3 இல்லை 4, 1 கிலோவுக்கு போதும். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு அது வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு கூடவே பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு பிரியாணி. கண்டிப்பாக லெமனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வரணும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் போடணும். 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் வரையும் நீங்கள் போடலாம். 1.5 கிலோ போட்டிங்கன்னா தாராளமாக நம்ம நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை 1 கிலோ போட்டுக்கலாம். அது கம்மியாக போட்டால் பீஸே இல்லாத மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாமே அதை வதக்கி விட்டுட்டு உடனே சிக்கன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கணும். பிரியாணி மசாலா ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நல்லா இது வதக்கி விடணும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து சிக்கனோட நல்லா இறங்கி வரணும். நல்லா சுருண்டு வரும்னு சொல்லுவோம்ல, நம்ம சுக்கா செய்வோம்ல, அந்த பதத்துக்கு நல்லா இறங்கி வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி தேவையான தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதை அதில் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சலன்னு தண்ணி கொதி வரணும். 1 கப்பு போடுறீங்கன்னா நீங்கள் அதில் 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுதான் ரேஷியோ. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி போட்டுட்டு அது நல்லா சலசலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணதால் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்குள்ளேயே வந்துடும். அரிசி போட்டுட்டு அடிக்கடி கிண்டக்கூடாது. லைட்டாக கலரி விட்டுட்டு பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டு அது நல்லா கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறம் சும்மா லைட்டாக ஒரு சுற்று கலரி விடணும். ஏன்னா மசாலா அடியிலே நின்றக்கூடாதுன்றதுக்காக கலரி விட்டதுக்கப்புறம் திரும்பி மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு அந்த பாத்திரத்தை இறக்கிட்டு தம் போட போகிறோம். நான் எப்பயுமே தோசை தவாவில் தான் தம் போடுவேன். ஸோ தவா வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பாத்திரத்தை எடுத்து திருப்பி பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஸோ தம் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம பிரியாணி ரெடி. பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்சராக சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கவே. தென் நல்லா உதிரியாக வரும் உடச்சி விடும்போது. ஸோ கரெக்டான தண்ணி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சிக்கன்லேயும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது, முன்னாடி வதங்கணும் சிக்கன் வேகணும்னு சொல்லிட்டு. இதே டெக்ஸ்சரில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் என்னென்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, ரைத்தா. ஸோ இதுதான் பண்ணியிருந்தோம் நம்ம. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ரிசியேஷன் இஸ் பெஸ்ட். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு. தேங்க்யூ ஆல், பாய்.